ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது சில டைம் கன்சர்ன் லெட்டர் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அந்த லெட்டர் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்? அது கூட வேற என்னலாம் டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், ஓன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, அதுக்கான ஈபி பில் அல்லது டாக்ஸ் ரெசிப்ட் நீங்க ஆட் பண்ணுவீங்க. இல்ல அது வந்து ரென்டட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, ரென்டல் அக்ரீமெண்ட் போட்டிருப்பாங்க. நீங்க அத ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இது 2மே இல்லாத பட்சத்தில, அதாவது ஓன் ப்ராப்பர்ட்டி தான். ஆனா, அது வந்து உங்க அம்மா பேர்லயோ, அப்பா பேர்லயோ இருக்குது அப்டின்னா, நீங்க கன்சர்ன் லெட்டர் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க வந்து உயிரோட இல்ல அப்டின்ற பட்சத்தில நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பேர்ல ஒரு ரென்டல் அக்ரீமெண்ட் அல்லது உங்க பேருக்கு அத மாத்துனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து அத அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அவரோட இடத்த நீங்க பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ன்னு போட்டுக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல அப்டின்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். ஸோ, அந்த லெட்டர்ல யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டியோட ஓனர் கண்டிப்பா சைன் பண்ணணும். கூடவே 2 விட்னஸும் சைன் பண்ணணும். யூசுவலா இந்த டாக்குமெண்ட் டைப் வந்து நார்மலா நீங்க ஒரு A4 பேப்பர்ல எழுதி சைன் பண்ணி அத ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணலாம். சில டைம் வந்து ஜூரிஸ்டிக்ஷன்ல இருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். அதாவது டாக்ஸ் ஆஃபீஸர பொறுத்து. இல்ல நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல இந்த மாதிரி எழுதி ஒரு நோட்டரி சைனோட நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா, நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல நெறைய அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. நோட்டரி பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட சைன் பண்ணி, அட்டஸ்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ட ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். வெறும் இந்த கன்சர்ன் லெட்டர் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. அது கூடவே அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் பேர்ல இருக்கிற ஈபி பில் அல்லது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட் அதையும் நீங்க ஆட் பண்ணணும். டாக்குமெண்ட்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, ஜேபக் அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கலாம். சைஸ் வந்து 1 எம்பிக்கு உள்ள இருக்கணும். இப்போ கன்சர்ன் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஜிஎஸ்டி போர்ட்டல்லயோ அல்லது சிபிஎஸ்இ டிபார்ட்மெண்ட்லயோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் கிடையாது. இது வந்து நீங்க எப்படி எழுதணும்னு விருப்பப்படுறீங்களோ அத எழுதிக்கலாம். பட் அதுல வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் திஸ் இஸ் டூ சர்டிஃபை தட் அதில வந்து உங்க ப்ராப்பர்ட்டி ஓனரோட நேம் இருக்கணும். 2வது அட்ரஸ் அந்த லைன்ல வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ் இருக்கணும். 3வது டேஷ் அந்த லைன்ல வந்து உங்களோட நேம் போட்டுக்கணும். ஸோ அவரோட இடத்த வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ட்டாரு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி அவர் யூஸ் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் குடுத்ததுக்கு அப்புறமா, இந்த சர்டிஃபிகேட்ட வந்து நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் எடுத்துக்கிறதுக்காக நான் குடுக்குறேன் அப்படின்றதையும் அதில மென்ஷன் பண்ணணும். ஸோ கீழ அவர் சைன் பண்ணிட்டு டேட் அண்ட் பிளேஸ் மட்டும் போட்டுக்கணும். அடிஷ்னலா இன்னும் 2 பேர்ட்ட விட்னஸ் சைன் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. தேங்க் யூ.